தாடகையின் கொடுஞ்செயல்கள் பற்றி விஸ்வாமித்திரர் ராமலக்ஷ்மனுக்கு விளக்கும் கதையும், ராமர் தாடகையை எவ்வாறு வீழ்த்தினார் என்பதையும் இன்று காண்போம். கருநிறம் கொண்ட தடித்த உடலும் கோரை பற்களும் குகை போன்ற வாயும் கொண்டவள். யமனைப் போன்ற தோற்றம் உடையவள். நெருப்புச் சொரியும் கண்கள் உடையவள். வைரம் பாய்ந்த கல் நெஞ்சுடையவள். கால்களில் அணிந்த சிலம்புகளுக்கிடையே மலைகளை செறியும்படி வைத்த கால்களை கொண்டவள். 1000 மதையானைகளுக்கு ஒப்பான வலிமை உடையவள் தாடகை என்னும் அரக்கி. விஸ்வாமித்திரருடன் காட்டுக்கு செல்லும் ராமனும் லக்ஷ்மணனும் காட்டினழிவு நிலைக்கான காரணம் குறித்து கேட்டபோது அதற்கு காரணமான தாடகையின் வரலாறு பற்றி விஸ்வாமித்திரர் இவ்வாறு விளக்குகிறார். மிகுந்த வலிமை கொண்ட இயக்கர் குலத்தைச் சேர்ந்த சுகேது தூய்மையான இயல்புகளை கொண்டவன். அவனுக்கு குழந்தைகள் இல்லாததால் குழந்தை வரம் பெற பிரமனை வேண்டி பல ஆண்டுகள் கடுமையான தவம் செய்தான். இதனால் மகிழ்ந்த பிரமன் அவன் முன் தோன்றி அவனுக்கு மயில் போன்ற அழகும் மதம் கொண்ட யானையை ஒத்த வலிமையும் கொண்ட ஒரு மகள் பிறப்பாள் என வரம் அருளினார். இந்த வரத்தின் காரணமாக சுகேதுவுக்கு மகளாக பிறந்தவளே தாடகை. தாடகை ஒரு காலத்தில் ஒரு அழகான ராஜகுமாரி. மணப்பருவம் எய்தியபோது அவளது தந்தையான சுகேது அவளை தமது இனத்தைச் சேர்ந்தவனான சுந்தன் என்பவனுக்கு மணம் செய்து வைத்தான். அவர்களுக்கு வலிமை பொருந்திய மாரீசன் சுவாகு என்னும் 2 மைந்தர்கள் பிறந்தனர். ஒருமுறை சுந்தன் அகத்தியருடைய ஆசிரமத்துக்கு வந்து மரங்களை பிடுங்கி வீசி எரிந்து அட்டூழியம் செய்தான். அகத்தியர் சினம் கொண்டு அவனை நோக்க அவன் எரிந்து சாம்பலானான். இதையறிந்த தாடகை தனது மகன்கள் இருவரையும் அழைத்து கொண்டு அகத்தியரை பழிவாங்கும் நோக்குடன் அவரது ஆசிரமத்தை அடைந்தாள். தாடகையின் மைந்தர்கள் அகத்தியரை அணுகவே கோபங்கொண்ட அவர் மூவரையும் அரக்கர்கள் ஆகுமாறு சபித்தார். இதன் பின்னர் மாரீசனும் சுகேதுவும் ராவணனுக்கு பாட்டனான சுமாலி என்பவனை அணுகி அவனுடன் மகன் முறை கொண்டாடி அவனுடன் சேர்ந்து கொண்டனர். மகன்களை பிரிந்த தாடகை அங்கநாட்டு காட்டில் வந்து வாழ்ந்து கொண்டிருந்தாள். இதன்படி தாடகை வளம் மிக்க மருத நிலத்தை அழித்து பாலை நிலமாக்கினாள். அங்க நாட்டில் வாழ்பவர்களை எல்லாம் கொன்று தின்பதன் மூலம் அவர்களை குலத்தோடு அழித்து வந்தாள். உயிர்களை எல்லாம் தனது உணவுப் பொருள்களாகவே எண்ணும் தன்மை உடையவளாக இருந்தாள். மிருக பலம் கொண்டவளாக வேள்விகளுக்கு இடையூறு செய்து வந்தாள். விசுவாமித்திரர் இவ்வாறு தாடகையை பற்றி கூறிக்கொண்டு இருக்கும்போதே தாடகை அவர்கள் முன் தோன்றினாள். கூரிய முனைகளைக் கொண்ட சூலத்தை கையில் கொண்டிருந்த அவள் மூவரையும் பார்த்து, எனது காவலுக்குரிய இந்த நிலத்திலே உள்ளதெல்லாம் அழியும்படி கருவறுத்துவிட்டேன். எனக்கு தின்ன ஊன் கிடையாதென்றெண்ணி உணவாக வந்தீர்களோ, விதி உந்த அழிய வந்தீர்களோ என்று கேட்டாள். எனினும் அவள் பெண்ணாகையால் அவளை கொல்வது அறம் அல்ல என்று எண்ணிய ராமன் சிறிது தயங்கினான். முனிவர் பல்வேறு எடுத்துக்காட்டுகளையும் காரணங்களையும் கூறி ராமனது தயக்கத்தை போக்க முயன்றார். இவ்வாறான கொடுஞ்செயல்களைச் செய்பவளை பெண் என்று நினைத்தல் கூடாது. நாணம் முதலான பெண்மை குணம் உடையவர்களுக்கு தீங்கு செய்தால் அது கண்டு வீரம் மிக்க ஆடவர் நகைத்து பரிகசிப்பர். பெண்ணாகிய இவளுக்கும் வலிமை மிக்க ஆண்களுக்கும் என்ன வேறுபாடிருக்கிறது? இந்திரன் முதலானோரும் தோற்று ஓடும்படி செய்த இவளை பெண் என நினைக்கலாமா? உயிர்களை கொன்று தின்பதை விட தீய செயல் எது உள்ளது? இப்படிப்பட்டவளை பெண் என்று சொல்வது இகழ்ச்சிக்குரியதேயாகும். அரச குலத்தவனாகிய நீ இவளது தீச்செயலை அறிந்தும் இவ்வாறு தணிந்து நிற்பது தருமம் அல்ல. இந்த அரக்கியை கொல்வாயாக என்று விசுவாமித்திரர் கூறினார். இதை கேட்ட ராமன் அறமில்லதாக இருந்தாலும் முனிவரின் கட்டளையை ஏற்று செயல்படுவதே தனக்கு அறமாகும் எனக் கூறி தாடகையை எதிர்ப்பதற்கு தயாரானான். தாடகை தனது சூலத்தையும் பாறைகளையும் மூவர் மீதும் எரிந்து போராடினாள். போராட்டத்திற்கு பின் இறுதியாக ராமனுடைய அம்புக்கு இரையாகி மாண்டாள். துளசி ராமாயணத்திலும் சீதா கல்யாணம் என்னும் வில்லுப்பாட்டு நூலிலும் ராமன் தாடகைக்கு நற்கதி அளித்ததாக சொல்லப்படுகிறது. இது வேறு எந்த ராமாயணத்திலும் இல்லை. சீதா கல்யாணத்தில் தான் ராமனை மாயன் என்று அறியாமல் கெட்டுவிட்டதாகவும் அவருடைய கையால் இறப்பதற்கு பாக்கியம் செய்திருப்பதாகவும் கூறி தன் பெயர் உலகின் எப்போதும் விளங்கும்படி வரங்கொடுக்கும்படி தாடகை கேட்டுக்கொண்டாளாம். அவள் மீது இரக்கம் கொண்ட ராமன், நீ தென்கிழக்கு மூலையிலே உதிக்கும் நட்சத்திரம் ஆவாய். உன்னை தாடகை வெள்ளி என மக்கள் சொல்வார் என வரமளித்தாராம். இந்நிகழ்வே ராமனின் வாழ்க்கையில் முக்கியமான திருப்புமுனை. அது ஒரு சோதனையின் தொடக்கம், ஒரு காவலனின் எழுச்சி, ஒரு இறையரசரின் நெஞ்சை இறைத்து தர்மம் உன்னதம் பெறும் தருணம்.